இன்றைக்கி ரீசனிங்கில் சிலோஜிசம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் இது. சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டாப்பிக்கு. நீங்கள் எங்கேயும் இதை சால்வ் பண்ணியிருக்க முடியாது. சரிங்களா? சிலோஜிசம் அப்படிங்கிறது யாருக்கு அதிகமாக வரும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது வெயிட்டேஜஸில் யாருக்கு அதிகமாக வரும்னு கேட்டிங்கன்னா, பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஒரு 5 to 5 கொஸ்டின்ஸ்க்கு அதிகமாக கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு யாருக்குன்னா கேட்டு, மேட்டு, டான்செட்டு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணலாம். பட் நிறையா நியூ பேட்டர்ன்ஸ் வந்துருச்சு. இந்த நியூ பேட்டர்ன்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் அட்டென்ஷனில் இதை வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா புரிய ஆரம்பிச்சிருக்கும். இது ஒன்றுமே கிடையாது, ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்ஸ் பார்க்கலாம். வாட் இஸ் சிலோஜிசம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? வாட் இஸ் சிலோஜிசம் அப்படிங்கிறது, ஸோ ஆக்சுவலி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ ஃபார்ம் ஆஃப் டிடக்டிவ் ரீசனிங். லாஜிக்கல் ரீசனிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இது டிடக்டிவ் ரீசனிங். டிடக்ஷன் சொல்லி மேக்ஸில் படிச்சிருப்போம். அது மாதிரி தான் இது டிடக்டிவ் ரீசனிங், வேர் யூ ஆர் அரைவ் அட் ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன் பை எக்ஸாமினிங் 2 other premises ஆர் ஐடியாஸ். இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் பேசிக் கான்செப்ட் பாருங்கள். டிடக்டிவ் ரீசனிங் அப்படிங்கிறது சிலோஜிசம் யூஸ் டிடக்ஷன் மூவிங் ஃப்ரம் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ஸ்பெசிஃபிக் கன்க்ளூஷன். அடுத்தது இந்த ப்ரெமிசிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ப்ரெமிசிஸில் எது ட்ரூ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எது ட்ரூ? இந்த ட்ரூவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினெட்லி ட்ரூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? டெஃபினெட்லி ட்ரூ அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஜென்ரலி ட்ரூ தான், ஆனால் டெஃபினெட்லி ட்ரூ அப்படிங்கிறது நம்ம கிளியராக அதை கண்டுபிடிக்க தெரியணும். அதுக்கு தான் அவன் சொல்லியிருக்கிறான் பாருங்கள். யூ மஸ்ட் அக்செப்ட் தி கிவன் ஸ்டேட்மெண்ட் ஆஸ் 100% true even if they contradict real world facts. ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, மேஜர் ப்ரெமிசிஸ், மைனர் ப்ரெமிசிஸ் அண்ட் கன்க்ளூஷன் அப்படி மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோடைய டீட்டெயிலை நம்ம பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இதை தியரட்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். Universal affirmative statements. All A or B. All dogs are animals. இப்போ ஆல் ஏ ஆர் பினா இதான் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் வென் டயக்ராமில் ஏனா ஆல் ஏ ஆர் பி அப்படின்னு சொல்லி நம்ம வென் டயக்ராமில் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதே மாதிரி தான் ஆல் டாக்ஸ் ஆர் அனிமல்ஸ் அப்படின்றது இந்த டயக்ராம் புரிஞ்சுக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நோ ஏ ஆர் பி. சரிங்களா? இதுதான் இந்த டயக்ராம் ஏன்னு வச்சுக்கோங்க. இந்த ஏ முழுக்க பிங்கிற டயக்ராமுக்கு இல்லாமல் இருக்கும். அதுதான் நோ ஏ ஆர் பி. எப்படி இந்த வென் டயக்ராம் வரையணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ ஏங்கிறது நீங்கள் டாக்னு வச்சுக்கோங்க. நோ டாக்ஸ் ஆர் கேட்ஸ் அப்படிங்கிறது அர்த்தமாயிரும். கிளியர்? நெக்ஸ்ட், பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பர்டிகுலர் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சம் ஏ ஆர் பி. ஸோ இதான் ஏன்னு வச்சுக்கோங்க. சம் ஏ ஆர் பி. புரியுதுங்களா? சம் டாக்ஸ் ஆர் ப்ரௌன். சம் டாக்ஸ் ஆர் ப்ரௌன். புரியுதா? இப்போ இன்னொரு டயக்ராம் பாருங்கள். இது ஃபுல்லாக டாக்ஸ், இது ஃபுல்லாக ஏ. இதில் சம் ஆர் என்னங்க ப்ரௌன். சம் ஆர் ப்ரௌன். இப்படி கூட அதை சொல்லலாம். கிளியர்? ஸோ டயக்ராம் பேசிக்காக எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோம்.
நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் நெகட்டிவ். சம் ஏ ஆர் நாட் பி. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த சேம் டயக்ராம், இந்த டயக்ராம் தான் நான் எழுத போகிறேன். இதுதான் வந்து ஏ, சரிங்களா? இதுதான் ஏ. இதில் இருக்கக்கூடிய சம் ஆர் நாட் பி, அவ்வளோதான். இது டாக்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாக்ஸாக இருந்துச்சுன்னா சம் டாக்ஸ் ஆர் நாட் பிக், புரியுதுங்களா? அவ்வளோதான். ஸோ இது ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய அடுத்த ஒரு பேசிக் கான்செப்டில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ சால்வ் பண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா, யூஸிங் வென் டயக்ராம் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண போகிறோம். சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்குது, அதை நம்ம வந்து போக போக உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது டெஃபினைட் கன்க்ளூஷனில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். டெஃபினைட் கன்க்ளூஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் சின்னதாக இந்த நோட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போதைக்கு பார்த்ததில் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லி ரெண்டு இருக்குது. இப்போ ஆல் ஏ ஆர் பி, சம் ஏ ஆர் பி, இது எல்லாமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்க. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன வரும்? நோ ஆர் நாட் யூஸ் பண்ணுவோம், கரெக்டுங்களா? ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஈக்குவலான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஸோ டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். அதாவது சம் ஏ கேன் பி பி, சம் ஏ ஷெல் பி, ஷெல் பி, கேன் பி சொல்கிறோம் இல்லைங்களா? இருக்கலாம்னு, அதெல்லாம் வந்து டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட். ஸோ கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட்னா டெஃபினெட்லி, சரி, சம் ஏ ஆர் டெஃபினெட்லி பி, புரியுதுங்களா? சம் ஏ ஆர் டெஃபினெட்லி பி. பாருங்கள், இது மாதிரி வந்துச்சுன்னா எப்படிலாம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க எப்படி வந்துருக்குது. கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தவிர கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும், சரிங்களா? பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணிக்கோ, புரியுதா? என்ன சார் பாசிபிலிட்டி டயக்ராம்? பாசிபிலிட்டி இல்லாத டயக்ராம் என்ன? ஸோ ஆல் ஆர் பாசிபிள் டயக்ராம் தான். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஆல் ஏ ஆர் பி நம்புகிறோம் இல்லையா? எல்லா ஏவும் பி தான். நான் சொல்கிறேன் ஆல் ஏ இஸ் நாட் பி, நம்ப மாட்டேன். இல்லை சார், கொஞ்சமாவது ஏ பி இருக்கலாம் இல்லையா? நம்ப மாட்டோம். அப்போ நம்ம டவுட்ஃபுல் பண்ணுறோம். நெகட்டிவ் கன்ஃபர்மேஷன் ஆகிறத வந்து நம்ம பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். அது எப்படி பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு சம்மும் நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருவேன், ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து கொஸ்டின் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ சிலோஜிசமுடைய ஒர்க் ஷீட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து ரீசனிங் எக்ஸாமில் வரும்பொழுது கண்டிப்பாக என்ன செய்யணும்னு பார்த்துக்கோ, டைரக்ஷனை கரெக்டாக படித்து புரிஞ்சுக்கணும். நீ டைரக்ஷன் சரியாக படிக்காமல் போயிட்ட அப்படின்னா நீ வந்து தெரிஞ்சதை சால்வ் பண்ணனால எல்லாமே ராங் ஆன்சராக போயிடும். என்ன பிடிச்சிருக்கோம் பாருங்கள். In the questions below are given some statements are followed by some conclusion. You have to take the given statement to be true. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறான்? ட்ரூ கண்டுபிடிக்க சொல்கிறான். சில சம்மில் given statement is not true கூட கண்டுபிடிக்க சொல்லலாம். அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. To be true even if they seem to be a variance with the commonly known facts. Read all the conclusions, then decide which of the given conclusions logically follows. பாருங்க, logically follows. இந்த ரெண்டு
ட்ரூங்கிறதும் லாஜிக்கலி ஃபாலோஸ் அப்படிங்கிறது அந்த டைரக்ஷனுடைய முக்கியமான கருத்து. மீதிலாம் வந்து சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போகிறேன், கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ சரியாக கவனிக்காமல் இருந்தீங்கன்னா ஹோல் ஆஃப் தி டாபிக்ஸ் வந்து புரியாது. இன்னும் நீங்கள் நிறையா புக்ஸோ அல்லது யூடியூப்ஸோ வாட்ச் பண்ணிங்க, டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் தான் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி ஆர் யூஸிங் ஒன்லி வென் டயக்ராம் மெத்தட்ஸ். ஸோ வென் டயக்ராம் மெத்தட்ஸு அக்யூரசி நல்லாயிருக்கும். அதை வென் டயக்ராமே யூஸ் பண்ணிக்கோ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாமா? பாரு, சம் ஃபிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ். சரிங்களா? சம் ஃபிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ். டயக்ராம் போட ஆரம்பிச்சுனப்பா. டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த டயக்ராம் வந்து ஃபிசிக்ஸு பின்னு வச்சுக்கோ. இல்லை, சம் ஃபிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ். கரெக்டாக நான் டயக்ராம் வரைஞ்சிருக்கேன், புரிஞ்சிக்கோ. நான் மெதுவாக வரைகிறேன். ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் டைமில் ஸ்லோவாக பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிடலாம். நோ இங்கிலீஷ் இஸ் மேக்ஸ். புரியுதா? நோ இங்கிலீஷ் இஸ் மேக்ஸ். ஸோ டயக்ராமில் எந்த ஒரு டவுட் இருக்கக்கூடாது. ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ். இந்த டயக்ராமில் யாருக்காவது எனக்கு புரியல சார், நீங்கள் வந்து திரும்ப ஒரு முறை சொல்லுங்கன்னா சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியுதுங்களா? கீழே வந்து கன்க்ளூஷன் கொடுத்துருக்கேன், அதையும் நம்ம பார்த்துக்கணும். இப்போது அந்த கன்க்ளூஷன் பேஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். கவனிச்சிக்கோ. இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் கவனிச்சிக்கணும். சரிங்களா? என்னது அந்த பாயிண்ட்டு? என்ன பாயிண்ட்டுங்க? நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் கண்ணுக்கு தெரியுது பாருங்கள், இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தால் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும் சொல்லியிருக்கேனா இல்லையா? ஃபஸ்ட்டு கொஷினு பாசிபிலிட்டி டயக்ராம் வந்துருச்சு. ஒன்று. அடுத்தது பாருங்கள், கன்க்ளூஷனில் ஈஸ் நாட் வந்திருக்குது, பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணும். கேன் பி வந்திருக்குது, அப்போ டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணும். ஈஸ் நாட் வந்திருக்குது, எகெயின் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும். எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு செம்ம அட்வான்ஸாக இருக்குது. புரியுதா? ஆனால் ஈஸியாக சால்வ் பண்ண தெரியல. ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த டயக்ராம் முடிஞ்சிருச்சு. இப்போ கன்க்ளூஷன், ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் போகிறாங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஃபிசிக்ஸ் இஸ் நாட் மேக்ஸ். பாருங்கள், இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸுங்க. சரியா? இது ஃபுல்லாக ஃபிசிக்ஸ். இதில் சம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இங்கிலீஷாக இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் எல்லாமே மேக்ஸாக இல்லை. அப்போ சம் ஃபிசிக்ஸ் இஸ் நாட் மேக்ஸ் அப்படிங்கிறது சரியானது தான், ட்ரூ தான். புரியுதா? யாருக்காவது புரியலன்னா கேட்டுக்கோ. செகண்ட் கன்க்ளூஷன், சம் இங்கிலீஷ் கேன் பி எக்கனாமிக்ஸ். எங்கங்க இந்த இங்கிலீஷ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கிலீஷு அது மேக்ஸுக்கு தான் இல்லைன்னு சொல்லியிருக்கானே தவிர எக்கனாமிக்ஸ்க்கு சொல்லவே இல்லை. அதனால் பாசிபிலிட்டி டயக்ராம் ஆல் பாருங்கள், ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறத நான் இப்படி கூட டயக்ராம் போடுவேன். இப்படி நான் போட்டேன் அப்படின்னா இவன் சொன்ன மாதிரி சம் இங்கிலீஷ் கேன் பி எக்கனாமிக்ஸ்னு வரதும் சரிதான். இதான் இதுக்கு பேர் பாசிபிலிட்டி டயக்ராம். ஆக்சுவல் டயக்ராம் க்ரீன் கலரில் இருக்குது. ஆக்சுவல் டயக்ராம் க்ரீன் கலரில் இருக்குது. எல்லோவில் போடுறது பாசிபிலிட்டி டயக்ராம். தேர்டு பாருங்கள், தேர்டில் வந்து சம் எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் இங்கிலீஷ். புரியுங்களா? சம் எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் இங்கிலீஷ். ஆல்ரெடி வி நோ. என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஃபிசிக்ஸ் இஸ் இங்கிலீஷ், நோ இங்கிலீஷ் இஸ் மேக்ஸ். ஆனால் மூணாவது ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தனியாக எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். மேக்ஸ், ஆல் மேக்ஸ் ஆர் எக்கனாமிக்ஸ். அதான் கிவன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் கன்க்ளூஷன் வந்து சம் எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் இங்கிலீஷ். இப்போ பாருங்கள், ஆல் மேக்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இந்த இடத்துல இருக்கிறலாம் எக்கனாமிக்ஸு மேக்ஸில் இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ சரிதானே இது?
சம் எக்கனாமிக்ஸ் இஸ் நாட் இங்கிலீஷ்ங்கிறது சரிதான். எப்போ பாசிபிலிட்டி டயக்ராம். ஏன் பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணுறோம்? டவுட்ஃபுல் ஸ்டேட்மெண்ட், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் யூஸ் பண்ணுறோம். தட்ஸ் வை. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கான ஆன்சர் ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். யாருக்காவது இது சால்வ் பண்ணது புரியல, திரும்ப ஒரு முறை இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கேட்டுக்கோ. நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. ஸ்டேட்மெண்ட்லேயே ஈஸியாகவே எனக்கு புரிஞ்சிருச்சு சார். நோ வந்திருக்குது சரியா, டெஃபினெட்லி வந்திருக்குது, இங்கேயும் டெஃபினெட்லி நாட் வந்திருக்குது. கண்டிப்பாக நான் பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணியே ஆகணும், அவ்வளோதான். ஸோ டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாமா? நோ லீடர் இஸ் ஓட்டர். இது வந்து லீடர். நோ லீடர் இஸ் ஓட்டர். புரியுதா? ஸோ டயக்ராம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போட தெரியணும். நோ லீடர் இஸ் ஓட்டர். சம் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சம் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். சம் ஓட்டர்ஸ் ஆர் அக்லி. அங்கே இருக்கு பாருங்க, தேர்ட் ஸ்டேட்மெண்ட். சம் ஓட்டர்ஸ் ஆர் அக்லி. ஆல் பியூட்டிஃபுல் ஆர் நைஸ். ஆல் பியூட்டிஃபுல்ஸ் ஆர் நைஸ். புரியுதா? டயக்ராம் ஈஸியாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நோ வந்திருக்குது, கன்க்ளூஷனில் டெஃபினெட்லி நாட் வந்துருக்குது. ஸோ பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணி ஆகணும். அதனால் வேறு ஒரு கலரில் நான் போவேன், க்ரீன் கலரில் போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த கொஷின் நம்பர் 2ல் கிவன் ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், எல்லோ கலரில் போட்டிருக்கேன். பாசிபிலிட்டி டயக்ராமை க்ரீன் கலரில் போட போகிறேன். நல்லா கவனிச்சிக்கோ. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் போனால், ஆல் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல். புரியுதுங்களா? எங்கே லீடர்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் லீடர்ஸ். எல்லா லீடர்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது? இல்லவே இல்லை. சம் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் தான் இருக்குது, அல்லது சம் பியூட்டிஃபுல் லீடர்ஸில் இருக்குது. சார் இதுக்கு பாசிபிலிட்டி டயக்ராம்லாம் வரவே வராது. ஏன் சொல்லுங்கள்? பாசிபிலிட்டி டயக்ராம் இந்த பார்ட்டிஷனுக்கு தான் வரும். அதனால் ஆல் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது ராங், நாட் ட்ரூ. புரியுதா? புரியலன்னா திரும்ப கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கன்க்ளூஷன் 2. சம் பியூட்டிஃபுல் ஆர் டெஃபினெட்லி நாட் ஓட்டர்ஸ். பார்த்துக்குங்க, சம் பியூட்டிஃபுல்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஓட்டர்ஸ். ஆல்ரெடி வி நோ ஆல் லீடர்ஸ் எங்கே இருக்குது, சம் பியூட்டிஃபுல்ல இருக்குது. இதில் இருக்கக்கூடிய சம் பியூட்டிஃபுல்லும் ஓட்டர்ஸில் இல்லை. அப்போது சரிதானே? சரிதானே? சம் பியூட்டிஃபுல்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் ஓட்டர்ஸ் அப்படிங்கிறது சரி. செகண்ட் கன்க்ளூஷன் இஸ் ட்ரூ. கிளியர்? தேர்ட் கன்க்ளூஷன் போலாமா? சம் அக்லி ஆர் டெஃபினெட்லி நாட் பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், அக்லி இங்கே இருக்குது, அக்லி இங்கே இருக்குது. சரிங்களா? அவன் சொல்கிறான் சம் அக்லி டெஃபினெட்லி நாட் பியூட்டிஃபுல். புரியுதா? அப்போது யாருக்கு நோ? லீடர்ஸ்க்கும் ஓட்டர்ஸ்க்கு தான் நோ, அக்லிக்கும் பியூட்டிஃபுல்க்கும் நோ கிடையாது. அதனால் இப்போ பாசிபிலிட்டி டயக்ராம் உங்களுக்கு க்ரீனில் போடுறேன் பாருங்கள். சம் லீடர்ஸ் ஆர் பியூட்டிஃபுல்லில் நான் இப்படி கூட போடலாம். சம் ஓட்டர்ஸ் ஆர் அக்லியை இப்படி கூட போடலாம். போடலாம் இல்லையா? அதுவும் சம் ஓட்டர்ஸ் ஆர் அக்லி தானே. அப்போது சம் ஓட்டர்ஸ் ஆர் அக்லி போகும்போது அங்கே பியூட்டிஃபுல்லையும் லீடர்லேயும் நைஸ்லேயும் சம்மு வரும். அப்போ இவன் சொல்கிற மாதிரி டெஃபினெட்லி நாட் பியூட்டிஃபுல்னு சொல்லவே முடியாது. புரியுதா? அதான் பாசிபிலிட்டி டயக்ராம். அப்போ ஆப்ஷன்ஸில் என்ன வரும்? செகண்ட் கன்க்ளூஷன் மட்டும்தான் சரி. ஸோ ஆப்ஷன் ஏ, இஃப் ஒன்லி கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். யாருக்காவது புரியல? மீண்டும் ஒரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கேட்டுக்கோ. நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 3 இல்லையா? கொஷின் நம்பர் 3 அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இம்மிடியட்டாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுங்கள். அதே மாதிரி டைரக்ஷனில் தான் நிறையா இருக்குது, நிறையா மாடல்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் எடுத்து பார்த்துருங்க, அந்த கொஷின் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னு தெரியும். 50 கொஷின்ஸுக்கு டிஃப்ரெண்ட் மாடல்ஸில் கொஷின் கேட்டு வச்சுருக்கான். எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கணும். எந்த மாடலில் கேட்பானே சொல்ல முடியாது.
இது ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு டவுட்னா இம்மிடியட்டாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கலாம். கொஷின் நம்பர் 4 சரிங்களா? கொஷின் நம்பர் 4. சம் அம்பர்லாஸ் ஆர் ஸ்டிக்ஸ். பாருங்கள், இது அம்பர்லா. சம் அம்பர்லாஸ் ஆர் ஸ்டிக்ஸ். சம் ஸ்டிக்ஸ் ஆர் பால்ஸ். சம் ஸ்டிக்ஸ் ஆர் பால்ஸ். சம் பால்ஸ் ஆர் பேட்ஸ். சம் பால்ஸ் ஆர் பேட்ஸ். ஆல் பேட்ஸ் ஆர் கன்ஸ். ஆல் பேட்ஸ் ஆர் கன்ஸ். அவ்வளோதான். டயக்ராம் போட்டு முடிச்சாச்சு. கிளியர்? எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. எதுவுமே டவுட்ஃபுல் இல்லை, எதுவுமே நெகட்டிவ் இல்லை. சரிங்களா? எல்லாம் இதுக்கு எல்லாமே அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இப்போ தான் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இல்லை. ஸோ நீட்டாக வந்து போட்டாச்சு. கன்க்ளூஷனில் பார்க்கலாமா? கன்க்ளூஷன்லையும் பார்த்தா எல்லாமே அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக தான் இருக்குது. ஈஸியாக சொல்லிடலாம். பார்க்கலாமா? இப்போ வந்து நீங்கள் பாசிபிலிட்டி டயக்ராம் இதுக்கு தேவையே இல்லை, அப்படியே சொல்லி. ஏன்னா ஆர்னு வந்துருக்குது. சம் பால்ஸ் ஆர் அம்பர்லாஸ். பாருங்கள், பால்ஸ் இங்கே இருக்குது. சம் பால்ஸ் ஆர் அம்பர்லாஸ் வருமா? வராது. சம் கன்ஸ் ஆர் பேட்ஸ். சம் கன்ஸ் ஆர் பேட்ஸ். சரிங்களா? சம் கன்ஸ் ஆர் பேட்ஸ் வருமா? எஸ், வரும். எப்படி? என்ன சொல்லியிருக்காங்க? இது பேட்டு, ஆல் பேட்ஸ் ஆர் கன்ஸ் அப்படின்னா சம் கன்ஸ் ஆர் பேட்ஸுங்கிறது கரெக்ட் தானே? வரும். சம் ஸ்டிக்ஸ் ஆர் கன்ஸ். சம் ஸ்டிக்ஸ் ஆர் கன்ஸ் வராது. சம் பால்ஸ் ஆர் கன்ஸ். எஸ், டெஃபினெட்லி சம் பால்ஸ் ஆர் கன்ஸ் தெரியுது பாருங்கள். சம் பால்ஸ் ஆர் கன்ஸ். அப்போது ஸ்டேட்மெண்ட், அது கன்க்ளூஷன் 2 and 4 follows. அப்போது பாருங்கள், கன்க்ளூஷன் 2 and 4 follows. இப்போ என்னங்க கேட்டு வச்சுருக்கிறான்? என்ன கேட்டு வச்சுருக்கிறான்? நாட் ஃபாலோ கேட்டு வச்சுருக்கிறான். அப்போ 1ம் 3யும் நாட் ஃபாலோஸ். ஆப்ஷன் பி, ஒன்லி 1 and 3 நாட் ஃபாலோஸ். யாருக்காவது டவுட் இருந்தால் கேட்டுக்குங்க. எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடியது. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நீங்கள் டவுட் இருந்தால் கேட்டுக்கணும். இந்த பிடிஎஃப் அப்படியே யூடியூப்பில் அப்லோட் ஆகும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இந்த டயக்ராம் எப்படி போட்டாங்கிறது பார்த்துக்கலாம். சரிங்களா? யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு சம் போவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் என்ன தெரியுங்களா? கொஷின் நம்பர் 10. கொஷின் நம்பர் 10 கூட நீங்கள் என்ன பண்ணணும்? ஹோம்ஒர்க்காகவே வச்சுக்கணும்ல. சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 10 கிளியர்? இப்போ நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடியது நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் போக போகிறோம். ஒவ்வொரு டைரக்ஷனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லாக ஆல் டைரக்ஷனையும் நீங்கள் அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். இன் தி ஃபாலோயிங் கொஸ்டின் 3 statements are given followed by 2 conclusions. You have to consider the statement to be true. இப்போ ட்ரூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஈவன் இஃப் தே ஆர் சீம் டு பி வேரியன்ஸ் ஃப்ரம் தி காமன். எல்லாமே வந்து லாஜிக்கலி ஃபாலோஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். ஈஸி தான். ஓகேவா? ஸோ 1 or 2 சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ரிமைனிங் சம்ஸை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் போயிடுவோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 11 ஈஸியாக தான். ஆல் க்ரௌஸ் ஆர் பிளாக்ஸ். பாருங்கள், இதான் வந்து க்ரௌஸ். ஆல் க்ரௌஸ். ஆல் க்ரௌஸ் ஆர் பிளாக். சம் பீஜியன்ஸ் ஆர் பிளாக். சம் பீஜியன்ஸ் ஆர் பிளாக். அது சம் பீஜியன்ஸ் ஆர் பிளாக். சம் பீஜியன்ஸ் ஆர் பேட்ஸ். புரியுதா? சம் பீஜியன்ஸ் ஆர் பேட்ஸ். சம் pigeons are bats. ஸோ டயக்ராம் போட்டு முடிச்சாச்சு. ஓகேங்களா? பாருங்கள், ஆல் க்ரௌஸ் ஆர் பிளாக். சம் pigeons ஆர் பிளாக். சம் pigeons ஆர் பேட்ஸ். ஸோ நம்ம ஈஸியாக இந்த டயக்ராம் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கன்க்ளூஷனில் போய் பார்த்தா தான் தெரியும். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். கேன் பி டவுட்ஃபுல்லாகவே சொல்லியிருக்கான். அப்போ பாசிபிலிட்டி டயக்ராமில் தான் 2 கன்க்ளூஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். என்ன கேட்குறான் பாருங்கள். ஆல் க்ரௌஸ். பாருங்கள், நான் பாசிபிலிட்டி டயக்ராமை உங்களுக்கு க்ரீனில் போடுறேன். ஆல் க்ரௌஸ் கேன் பி பிஜியான். ஆல் க்ரௌஸ் கேன் பி பிஜியான்.
இப்போ சொல்லுங்கள். ஆல் க்ரௌஸ் ஆர் பிளாக், சம் பீஜியன்ஸ் ஆர் பிளாக். இந்த சம் பீஜியன்ஸ் ஆர் பிளாக்கை நான் இப்படி கூட வரையலாம் தெரியுமா? இதுக்கும் அர்த்தம் சம் பீஜியன்ஸ் ஆர் பிளாக் தான் அர்த்தம். அப்போது ஆல் க்ரௌஸ் கேன் பி பீஜியன்கிறது கரெக்டாக வருதா இல்லையா பாசிபிலிட்டி டயக்ராமில்? கிளியர்? ரைட். இன்னொரு கலர்லேயும் போய்க்கலாம், எல்லோவில் போய்க்கலாம். கன்க்ளூஷன் 2, ஆல் பேட்ஸ் கேன் பி பிளாக். ஆல் பேட்ஸ் கேன் பி பிளாக். பேட் இங்கே இருக்குது, சரியா? பிளாக் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ரவுண்டில் இருக்குது, இந்த ரவுண்டில் இருக்குது. ஆனால் ஏற்கனவே சம் பீஜியன்ஸ் ஆர் பேட்டுன்னு சொல்லியிருக்கேன், நான் இப்படி வரைஞ்சிருக்கேன் சம்யா. இந்த டயக்ராமை நான் சம் பீஜியன்ஸ் ஆர் பேட்டுன்னு சொல்லி இப்படி போடலாமா? அதுவும் அர்த்தம் சேம் தானே அர்த்தம் பாசிபிலிட்டி டயக்ராமில். அப்போது ஆல் பேட்ஸ் ஆர் கேன் பி பிளாக் இப்படி போடலாம். ஒரு பாசிபிலிட்டி, சரியா? இன்னொரு பாசிபிலிட்டி சொல்கிறேன் பாருங்கள். இதை வந்து எடுத்துடுறேன். இங்கே ஒன்று பாருங்கள், இன்னொன்று கவனிங்க. இப்படி போடலாம் இல்லையா? இப்படி கூட பேட்டு தானே. ஆல் சம் பீஜியன்ஸ் ஆர் பேட்டுங்கிறது சரிதானே? இப்போது ஆல் பேட்ஸ் ஆர் பிளாக்கில் வந்துருதா இல்லையா? அப்போ சரிதான், எஸ் ட்ரூ தான். அப்போ என்ன ஒரு ஆன்சர் என்ன வருங்க? போத் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் இஸ் தி ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்போ யாருக்கா டவுட் இருந்தால் கேட்டுக்கோ. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 11 to கிட்டத்தட்ட வந்து எத்தனை சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிறையா சம்ஸ் இருக்கும். கொஷின் நம்பர் 25 வரைக்கும் நீங்கள் ஹோம்ஒர்க்காகவே எடுத்துக்கணும். ஒரே மாதிரி இப்படி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. உங்களுக்கு ஆன்சர் வரல, பின்னாடி ஆன்சர் கீ இருக்குது, எடுத்து பார்த்துக்குங்க. ஆன்சர் வரல, எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் கிளியராக இல்லை அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து அந்த கொஸ்டினை ஃபோட்டோகிராஃப் அப்படியே ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஆர்டே ஆப்பில் சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு டயக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி சென்ட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகலாம். டைரக்ஷன் 26 to 30 ஆல் ஆர் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோ. ஹோம்ஒர்க் இன்னும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்காக ஒவ்வொன்றையும் நான் போட்டு காமிக்க தேவையில்லை. டக்குன்னு போட்டு நீங்கள் முடிச்சிடணும். ஸோ 25 சம்ஸ் வரைக்கும் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷன் 26 to 30. டைரக்ஷன் 26 to 30 கேர்ஃபுல்லாக படிங்க. இன் ஈச் கொஸ்டின் பிலோ there are some statement followed by the 4 conclusions number 1 2 3 4. You have to take given statement to be true தான் கேட்டிருக்காங்க. seems to be logically follows. ஈஸியாக இருக்குப்பா. இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன, அது இந்த டைரக்ஷனில் என்ன சார் ஸ்பெஷல் பார்த்தா தெரியுது பாருங்கள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு. கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 26 என்னன்னு பாருங்கள். ஃபியூன்னு ஒரு வேர்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான், நான் பார்க்கவே இல்லையே இது வரைக்கும். புரியுதா? ஃபியூ. நன் யூஸ் பண்ணியிருக்கான். நன்னு கூட ஈஸி தான், நோங்கிற மீனிங் ஆயிரும். ஃபியூ என்னது? ஃபியூ மீன்ஸ் சம்மை குறிக்குது. சில சம்முனாலும் சில தானே, ஃபியூ தானே, சில தானே. ஓகே, சால்வ் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு சம்மு கொஸ்டின் நம்பர் 26. ஃபியூ கார்ட்ஸ் ஆர் covers. Few covers are keyboards. Few keyboards are alphabets. Few alphabets are numbers. ஓகே, இது வரைக்கும் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் வந்திருக்குது. அதனால் எந்த ஒரு பாசிபிலிட்டி டயக்ராமுக்கும் நம்ம யோசிக்க தேவையில்லை. கிளியர்? நெக்ஸ்ட் இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்க்கலாம். Few numbers are cards. வருமா? Few numbers are cards. கார்ட்ஸ் பாருங்க எங்கே இருக்குது. ஸோ வேறு ஒரு கலரில் சொல்கிறோம் பாருங்க. இது கார்ட்ஸ், இது நம்பர்ஸ். Few cards are numbers வருமா? அப்படி பாசிபிலிட்டி இருக்கா? இங்கே பாசிபிலிட்டி செக் பண்ணணுமா? புரியுதுங்களா? பாசிபிலிட்டி செக் பண்ணணுமா?
ஃபியூ கார்ட்ஸ் வருமா? கார்ட்ஸ் இந்த பக்கத்து கிடக்குது, இங்கே நம்பர்ஸ் கிடக்குது. எல்லாம் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு. பாசிபிலிட்டி டயக்ராமுக்கு வேலை இல்லை. வருமா? ஃபியூ நம்பர்ஸ் ஆர் கார்ட்ஸ் சான்ஸ் இருக்கானா? இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு இல்லை, எனக்கு கிளியராக புரியுது. சம் ஆல்ஃபாபெட்ஸ் ஆர் கவர்ஸ் சான்ஸே இல்லை. எங்கே இருக்குது ஆல்ஃபாபெட்ஸு? இங்கே இருக்குது ஆல்ஃபாபெட்ஸ். கவர்ஸ் இங்கே இருக்குது. சம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. கிளியர்? சம் கீபோர்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ். சம் கீபோர்ட்ஸ் ஆர் கார்ட்ஸ் வருமா? இது கீபோர்ட்ஸு, கார்ட்ஸ் இங்கே இருக்குது, அதுவும் வர மாட்டேங்குது. ஓகே, இப்போ நன் நம்பர் இஸ் கார்ட்ஸ். நன் நம்பர் இஸ் கார்ட்ஸ். அப்போ பாருங்கள், நம்பர்ஸ் இங்கே இருக்குது, கார்ட்ஸ் இங்கே இருக்குது. ரெண்டுக்கும் கனெக்ஷன். நன் நம்பர் இஸ் கார்டு. இப்போ நன் அப்படின்னு வந்தாலே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோ. பாசிபிலிட்டி டயக்ராம் நான் யூஸ் பண்ணும் பொழுது நான் யூஸ் பண்ணக்கூடிய கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ண போகிறேன். என்ன சொல்லியிருக்காங்க? சம் ஆல்ஃபாபெட்ஸ் ஆர் நம்பர்ஸ் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்படி போட போகிறேன். புரியுதா? அப்படி போட்டால் நன் நம்பர் இஸ் கார்ட்ஸ் அப்படிங்கிறது வருமா? ஃபாலோ பண்ணுமா? நன் நம்பர் இஸ் கார்டு. எந்த ஒரு நம்பர்ஸும் கார்ட்ஸில் இல்லை. வருமா? கிளியராக புரியணும். புரிஞ்சால் தான் நீங்கள் அங்கே சால்வ் பண்ண முடியும். நன் அப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நன் நம்பர் இஸ் கார்டு. எந்த ஒரு நம்பரும் கார்ட்ஸில் இல்லை. பாசிபிலிட்டி டயக்ராமில் போட்டால் அதுவும் தவறாக தான் போயிட்டுருக்குது. புரியுதா? எல்லாமே தவறு. ஆப்ஷன்ஸில் போ. ஆப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை விட இந்த டைரக்ஷனில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னா ஆப்ஷன். ஆப்ஷன் வெரி வெரி டேஞ்சர். ஒன்லி ஒன் ஃபாலோஸ் வராது. ஒன்லி 1 3 4 ஃபாலோஸ் வராது. ஒன்லி 2 ஃபாலோஸ் வராது. எய்தர் இந்த இடத்துல கொஞ்சம் நிற்கணும். நன் ஆஃப் தீஸ் இங்கே நிற்கணும். ஏங்க இப்படி நிற்க சொல்கிறீங்க? இங்கே எல்லாமே ஃபாலோ ஆகலை. அப்போது ஆப்ஷன்ஸ் என்னவாக இருந்திருக்கணும்? நன் ஃபாலோஸ் தானே இருந்திருக்கணும். அங்கே ஆப்ஷன்ஸில் நன் ஃபாலோஸே இல்லையே. அப்போ நம்ம கண்டுபிடிச்சது தப்பா அப்படிங்கிறத நிற்கும். புரியுதா? இதாங்க இந்த டைரக்ஷனுடைய இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கேட்குற காரணமே இதுதான். அப்போ நன் ஃபாலோஸ் இல்லைன்னா நன் ஆஃப் திஸ் தானே போகணும். புரியுதா சொல்கிறது? யாருக்காவது புரியல கேட்டுக்கோ. நன் ஆஃப் தி தானே போகணும். நன் ஆஃப் திஸ் தானே போகணும். பட் நன் ஆஃப் திஸ் போக முடியாது. ஒன்று நன் ஃபாலோஸ் இருக்கணும், இல்லை நன் ஆஃப் திஸ் சொல்லியிருக்கணும். அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ குழப்பறான். ஒன்லி எய்தர் இதுவும் வரலாம் அதுவும் வரலாங்கிறான். இதுவும் வரலாம் அதுவும் வரலான்னா இப்போது நன் நம்பர் இஸ் கார்டு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டிருக்கீங்களே. அப்போ ஃபியூ நம்பர்ஸ் ஆர் கார்ட்ஸ் வருமே. புரியுதா? அப்போது 1ஐயும் 4ஐயும் எய்தர் ஆரில் கொடுக்குறான். கொஞ்சம் ஏமாந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் டி இஸ் தி ரைட்டான ஆன்சர். யாருக்காவது டவுட்டுன்னா கேள். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் எல்லாமே நீங்கள் அப்படியே ஹோம்ஒர்க் எடுத்துகிட்டே வரலாம். ஓகேவா? இப்போ நம்ம கொஷின் நம்பர் 28 போக போகிறோம். இதையும் ஹோம்ஒர்க் வச்சுக்கோ. கொஷின் நம்பர் 28 டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. எடுக்கிறேன்னு அர்த்தம். நான் சால்வ் பண்ணி கொடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக போக போகுது அப்படின்னு அர்த்தம். சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ரிமைனிங் கொஷின்ஸ் கண்டிப்பாக வீட்டில் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன எதுக்காக போனேன்? எவரி அப்படிங்கிற வேர்டு இருக்குது பாருங்கள். அதுக்காக அங்கே ஃபியூங்கிற வேர்டுக்கு போனோம். இங்கே எவரி ஒவ்வொன்றும் எவரி செல்ஸ் ஆர் மொபைல்ஸ். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எவரி?
எவரினா ஆளை குறிக்கும், அனைத்தும் அர்த்தம். ஒவ்வொன்றும் அப்படியே பல்காக தூக்கிடலாம் எல்லாத்தையுமே. எவரினா ஆளை குறிக்கும்னு அர்த்தம். ஸோ எவரி செல்ஸ் ஆர் மொபைல்ஸ், இதான் செல்லு. ஆல்ஸ் எவரி செல்ஸ் ஆர் மொபைல்ஸ். ஓகே. எவரி மொபைல்ஸ் ஆர் ஆண்ட்ராய்ட்ஸ். எவரி மொபைல்ஸ் ஆர் ஆண்ட்ராய்ட்ஸ். None androids Oreo. None androids Oreo. Clear? Every Oreos are leaves. Every Oreos are leaves. டயக்ராம் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ஈஸியான டயக்ராம், ஒன்றுமே கிடையாது. சரியா? கன்க்ளூஷன் போகலாம். கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். நன் செல் இஸ் ஆண்ட்ராய்டு. ஸோ வேறு கலரில் நான் போட போகிறேன், க்ரீனில். பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும். நன் வந்திருக்கானுங்க ரெண்டுக்கும், 2 நன் வந்திருக்குது. எவரிக்கெலாம் தேவையில்லை, அது அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நன்ங்கிறது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நன் செல் இஸ் ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. புரியுதா? செல்லு இங்கே இருக்குது. ஆல் செல்ஸ் ஆர் ஆண்ட்ராய்ட்ஸ். சம் ஆண்ட்ராய்ட்ஸ் ஆர் செல்ஸ். நன் செல் இஸ் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லவே முடியாது. புரியுதா? ஆல்ரெடி இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. எகெயின் நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். நன் செல் இஸ் ஓரியோ. நன் செல் இஸ் ஓரியோ. பாருங்கள், இது செல்லு, அது ஓரியோ. சரியா? நன் செல் இஸ் ஓரியோ. இப்போ ஆல்ரெடி எவ்ரி ஓரியோஸ், அது எங்கே கொடுத்துருக்க பாருங்க. நன் ஆண்ட்ராய்ட் இஸ் ஓரியோ. இந்த ஆண்ட்ராய்டு ஃபுல்லாகவே வந்து ஓரியோவில் இல்லை அப்படின்னா செல்லும் இல்லாமல் தானே போகும். அப்போ சரிதானே? புரியுதா? மூணாவது கன்க்ளூஷன். எவரி செல்ஸ் ஆர் ஆண்ட்ராய்ட்ஸ். எவரி செல்ஸ் ஆர் ஆண்ட்ராய்ட்ஸ் வருமா? எஸ். செல்ஸ், எல்லா செல்ஸுமே ஆண்ட்ராய்ட்ஸ்குள்ளே தானே இருக்குது. எஸ். எவரி லீவ்ஸ் ஆர் ஓரியோ. எவரி லீவ்ஸ் ஆர் ஓரியோஸ் வரவே வராது. ஏன்னு சொல்லுங்கள், தனியாக போடுறேன். இதுக்கு வந்து நீங்கள் இது அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணுறது, நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன். பாசிபிலிட்டி டயக்ராம் தேவையில்லை. ஸோ ஆல் ஓரியோஸ் ஆர் லீவ்ஸ்னால் சம் லீவ்ஸ் ஆர் ஓரியோஸ் தான் வரும் தவிர எவரி லீவ்ஸ் ஆர் ஓரியோஸ், ஆல் லீவ்ஸ் ஆர் ஓரியோஸில் வராது. ஃபோர்த்து வந்து ராங். அப்போ வந்திருக்குது 2 and 3 தான் ஃபாலோ ஆகிருக்குது. ஆப்ஷன்ஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஈஸி. ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ். கிளியராக இருக்குது பாருங்கள். சரிக்கா? டவுட் இருந்தால் கேட்கணும். ஓகே. ஸோ ரிமைனிங் இந்த டைரக்ஷன் இருக்கக்கூடிய ரிமைனிங் எல்லாமே நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துடணும். நம்ம போக போகிறது நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் போக போகிறோம். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன், ஒவ்வொரு டைரக்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. சரிங்களா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து இதை வாட்ச் பண்ணி சால்வ் பண்ணி ஆகணும். சார் புரிஞ்சிருச்சு, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன்னு சொல்லி இருந்துடாத. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணு. டெஃபினட்டாக இது உங்களுக்கு எக்ஸாமில் சேலஞ்சாகவே இருக்கும். நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு அதிகமான டைமிங்கை எடுத்து கன்ஃபியூஸ் பண்ணும். பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் டைரக்ஷன்ஸ் 31 to 35. Each of the following questions consists of 6 statements. 6 statements கொடுத்துருவாங்கப்பா. By followed by options consisting of 3 statements. சரிங்களா? In a specific order, choose the options that indicates the combinations where the third, பாருங்கள் முக்கியமானது, இங்கே பாருங்கள் இந்த லைனு. Choose the options that indicate a combination where the third statement can be logically deduced from the first 2 statements. Option will be given answer. புரியுதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு? ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்களாமா, கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்களாமா. இந்த கன்க்ளூஷனில் 3 கன்க்ளூஷன் இருக்குது. அதில் 2 கன்க்ளூஷன் உங்களுக்கு வந்து லாஜிக்கலி வரும். 3வது கன்க்ளூஷன் லாஜிக்கலி டிடியூஸ்டு, தானாகவே வந்துருமாம்மா. எப்படி வருதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 31 எடுத்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன், கவனிச்சிக்கோ. இப்போது நீங்கள் இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது, நேராக கன்க்ளூஷனுக்கு தான் போகணும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். 1, 6,
5 இந்த ஆர்டரில் தான் நீங்கள் எடுக்கணுமா. ஒன்று என்னது, ஒன்று சம் பி இஸ் டி. பாருங்கள், ஆப்ஷன் ஏ எடுத்து சால்வ் பண்ணி பார்க்குறேன். ஒன்று சம் பி இஸ் டி, ஓகேவா. 6 அடுத்து 6 ஆமாம், சம் ஒய்ஸ் ஆர் பி, சம் ஒய்ஸ் ஆர் பி, அவ்வளோதாங்க. இந்த 2 தான் நீங்கள் செய்யணும். மூணாவது வி, அது 5 கொடுத்துருக்கான், அது லாஜிக்கலி டிடியூஸ்ட் ஆகும். ஆல் ஒய்ஸ் ஆர் டி வருதா இங்கே, பாசிபிலிட்டி டயக்ராம் இங்கே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே சொல்லணும், ஆல் ஒய்ஸ் ஆர் டி வருதா, அப்படியே ஆப்ஷன் ஏ ராங், வராது. புரியுதா. ஆப்ஷன் பி எடுத்து செக் பண்ணலாமா. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். ஃபஸ்ட்டு 4th 4 5 3, 4 எடுத்துக்கலாமா. 4 வந்து நோ டி இஸ் எக்ஸ், இது டி, ஸோ நோ டி இஸ் எக்ஸ். கிளியர். அடுத்து என்ன சொல்லியிருக்கான், 5 சொல்லியிருக்கான், ஆல் ஒய்ஸ் ஆர் டி, ஆல் ஒய்ஸ் ஆர் டி, ஆல் ஒய்ஸ் ஆர் டி. புரியுதா. இப்போ மூணாவது தேர்டு இருக்குது பார்த்தியா, அது லாஜிக்கலி டிடியூஸ் ஆகுமா. என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள். தேர்டு ஒன் நோ ஒய்ஸ் ஆர் எக்ஸ், லாஜிக்கலி டிடியூஸ் ஆகிருக்குது. ஸோ கன்க்ளூஷன் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது இந்த சம்மில் டவுட் இருந்தால் கேட்டுக்கோ, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதே டைரக்ஷனில் இன்னொரு சம் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ ரேண்டம் மீதிலாம் நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோ, நான் ரேண்டம் எடுத்துக்கிறேன், எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும். ஸோ கொஷின் நம்பர் 34. ஸோ 34 எடுத்துக்கிறேன், ஓகேவா. கன்க்ளூஷன் போய்க்கணும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். கன்க்ளூஷன் ஆப்ஷன் ஏல 3 2 1. ஃபஸ்ட்டு 3 எடுத்துக்கணும். 3 என்னது, ஆல் ஹெச்ஆர்ஐ, ஆல் ஹெச்ஆர்ஐ. கிளியரா, ஆல் ஹெச்ஆர்ஐ. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், செகண்ட் கொடுத்துருக்கான் சம் ஐஆர்ஜி, சம் ஐஆர்ஜி. இப்போ மூணாவது செய்யக்கூடாது, தானாகவே லாஜிக்கலி டிடியூஸ் வருதா. எது, ஃபஸ்ட் ஒன். ஃபஸ்ட் ஒன் எடுத்து பாருங்கள், என்ன வரும், சம் ஜிஆர்ஹெச், சம் ஜிஆர்ஹெச் அங்கே டயக்ராமில் இருக்குதா, இருக்குதா, இல்லை. புரியுதா. கொஸ்டின் நம்பர் 34 இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ வராது. ஆப்ஷன் பி செக் பண்ணி பார்க்கலாமா. ஆப்ஷன் பியில் பாருங்கள், 4 5 1. 4 என்ன, நோ ஜி இஸ் ஜே, நோ ஜி இஸ் ஜே. புரியுதா. அடுத்து என்ன கொடுத்துருக்கான், 4 சொல்லிட்டேன்னா 5 1. 5 என்ன, சம் ஐஆர் நாட் ஜே. அப்போது ஐ போட்டுக்கோ, ஐயில் கொஞ்சம் ஜேல இல்லை. புரியுதா. இப்போது அவன் என்ன சொல்லியிருக்கான், ஆப்ஷன் பியில் 1 எடுத்துக்கோ. ஸ்டேட்மெண்ட் 1 என்னது, சம் ஜிஆர்ஹெச் வருமா, வரல பாருங்கள். ஸோ ஆப்ஷன் பி கிடையாது. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் சி வச்சு செக் பண்ணணும். இப்போ டைமிங் எவ்வளோ ஆகும் தெரியுமா எக்ஸாமில். ஆப்ஷன் சி நன் ஆஃப் தி சமம், பிரச்சனை இல்லை. ஆப்ஷன் டி எடுத்துக்கோ, அது வேண்டாம். ஆப்ஷன் டி. டியில் என்ன சொல்லியிருக்கான், செகண்டு 5 4, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, சம் ஐஆர்ஜி. சரியா, சம் ஐஆர்ஜி. அடுத்து என்ன சொல்லியிருக்கான், செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் எடுத்தது. ஃபிஃப்த்து ஸ்டேட்மெண்ட் சம் ஐ ஆர் நாட் ஜே, சம் ஐ ஆர் நாட் ஜே. இப்போ தேர்ட் லாஜிக்கலி ஃபாலோ ஆகணும். எப்படி ஃபாலோ ஆகுது, ஆப்ஷன் என்ன, ஃபோர்த் ஒன் இல்லையா. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பாருங்கள். ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்னா நோ ஜி இஸ் ஜே வருதா, நோ ஜி இஸ் ஜே வரலையே, அப்போ டியும் வராது. புரியுதா. அடுத்த இ எடுத்து பார்க்கலாமா. லாஸ்ட் இருக்கக்கூடியது இ, அதில் வராட்டி நன் ஆஃப் திஸ் போயிடணும். ஸோ ஆப்ஷன் இ. என்ன சொல்லியிருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், ஃபிஃப்த் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? சம் ஐ ஆர் ஜி. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்னா நோ ஜி இஸ் ஜே. இப்போ லாஜிக்கலி ஃபாலோஸ் ஆகுதா? ஃபிஃப்த் ஒன் சம் ஐ ஆர் நாட் ஜே வந்துருச்சு பாருங்க. சம் ஐ ஆர் நாட் ஜே. ஆப்ஷன் இ இஸ் தி ரைட் ஆன்சர். புரியுதா? யாருக்காவது புரியலன்னு கேட்டுக்கோ. ஆப்ஷன் இ இஸ் தி ரைட் ஆன்சர். யாருக்காவது டவுட்னு கேட்டுக்கோ. ஸோ இந்த டைரக்ஷன் 31 to 35 எல்லாமே நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைரக்ஷன் ரிமைனிங் இருக்க கொஷின்ஸ் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகலாம். டைரக்ஷன் 36 to 40 இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எவ்வளோ பெருசாக லென்த்தியான பேராகிராஃபில் டைரக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். இப்போ என்ன பண்ணணும்? இன்னும் நிறைய டைமிங் வந்து இதுக்கு கன்சியூம் ஆகும் எக்ஸாமில் வந்துச்சுன்னா. இந்த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிம்பிளை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணி study the following informations and answers the given question. Each of the questions given below statement are followed by some conclusion. You have to take given statement to be true கண்டுபிடிக்க சொல்லியிருக்கான். If they seem at variance from the commonly known facts சொல்லிட்டு பாருங்கள். நீ அவசரப்பட்டு சால்வ் பண்ண போயிடாத. அடுத்தது முக்கியமான ரீட் ஆல் தி கன்க்ளூஷன்ஸ் and decide which of the conclusion logically does not follow. பிடிச்சாம் பாருங்க. அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க? லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோவை கண்டுபிடிங்கிறான். நீ அவசரப்பட்டு லாஜிக்கலி ஃபாலோஸ் கண்டுபிடிக்க போயிடாத, மாட்டிக்குவேன். புரியுதா? அது இல்லாமல் என்ன சொல்லியிருக்கான் பாருங்க. ஸ்டார் வந்தால் ஆளை குறிக்கும், பர்சன்டேஜ் வந்தால் சம்மை குறிக்கும், லெஸ் தென் வந்தால் நோவை குறிக்கும், கிரேட்டர் தென் வந்தால் சம்மை குறிக்கும், சம் நாட்டை குறிக்கும், கொஸ்டின் மார்க் இருந்தால் பாசிபிலிட்டியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இதை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு தான் உள்ள டைரக்ஷன் போகணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேறு கொடுத்து வச்சுருக்கான். அதான் சொல்கிறேன், எக்ஸாமில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் பார்க்காத நியூ பேட்டர்னில் கொடுத்துருவான். இது வரைக்கும் பார்க்காத நியூ பேட்டர்ன் கொடுத்து அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேறு கொடுத்துருவான். ஸ்பான்டேனியஸாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்பான்டேனியஸாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ 10th ஸ்டாண்டர்ட், +2 ஸ்டாண்டர்ட், டிகிரி ஸ்டாண்டர்ட் மாதிரி ஏற்கனவே படித்த கொஷின் மாதிரி வராது எக்ஸாமில். புரிஞ்சுக்கோ. நியூவாக கேட்பான். ஸோ சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம் பாருங்கள். கொஷின் நம்பர் 36 ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கான். கோல்டு, ஸ்டார், வாட்டர், பர்சன்டேஜ், ஐஸ் கிரேட்டர் தென் கியூப். கன்க்ளூஷனை கண்டுபிடிக்கணுமா? லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோஸை கண்டுபிடிக்கணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் டயக்ராம் போட போகிறேன். கோல்டு அப்படிங்கிறத ஸ்டார் வாட்டர்னு கொடுத்துருக்கான். இப்போ கோல்டு ஸ்டார் வாட்டர்னா என்ன மீனிங்கு? ஆல் அப்படிங்கிற மீனிங். ஸ்டார்னு என்னது? ஆல். அப்போ ஆல் கோல்ட்ஸ் ஆர் வாட்டர். புரியுதா? அடுத்தது பர்சன்டேஜ் ஐஸ். பர்சன்டேஜ்னா என்ன மீனிங்? சம்னு அர்த்தம். சம் வாட்டர்ஸ் ஆர் ஐஸ். கிரேட்டர் தென் கியூப். கிரேட்டர் தென்னா என்னது அர்த்தம்? சம் இஸ் நாட்னு அர்த்தம். அப்போ ஐஸில் கொஞ்சம் இருக்கிறத என்னது? கியூபில் இல்லை அப்படின்னு அர்த்தம். டயக்ராம் புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான். பாசிபிலிட்டி டயக்ராம்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்கிறத சொல்லி ஆகணும். ஆனால் லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோஸை கண்டுபிடிக்கணும், மறந்துடாத. லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோவை கண்டுபிடிக்கணும், மறந்துடாத. சரியா? இது வரைக்கும் நான் பார்த்துட்டு இருந்தது எல்லாமே லாஜிக்கலி ஃபாலோஸை கண்டுபிடிச்சோம். இப்போ லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோஸை கண்டுபிடிக்கணும். சரி, ஓகே. வாட்டர், பர்சன்டேஜ், கோல்டு. என்னங்குது? பர்சன்டேஜ்னா என்னது? சம் வாட்டர் இஸ் கோல்டு இருக்குதா? சம் வாட்டர் இஸ் கோல்டு. எஸ். ஆல் கோல்ட்ஸ் ஆர் வாட்டர், சம் வாட்டர் இஸ் கோல்டுங்கிறது சரிதான். கண்டுபிடிக்க வேண்டியது தவறானது. ஐஸ், பர்சன்டேஜ், வாட்டர், சம் ஐஸ் ஆர் வாட்டர். எஸ், சம் ஐஸ் ஆர் வாட்டர்ஸ்ங்கிறது சரிதான். ஓகேவா? இப்போது
கோல்டு லெஸ் தென் கொஸ்டின் மார்க் கொடுத்தா என்ன மீனிங்க? கொஸ்டின் மார்க் கொடுத்தா என்ன மீனிங்க? பாசிபிலிட்டி டயக்ராம் கண்டுபிடின்னு அர்த்தம். கொஸ்டின் மார்க் கொடுத்தா பாசிபிலிட்டி டயக்ராம் கண்டுபிடின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ லெஸ் தென் என்ன அர்த்தம்? லெஸ் தென்னா நோன்னு அர்த்தம். லெஸ் தென்னுடைய மீனிங் நோ. அப்போ கோல்டும் பார்த்துக்கோ. அப்போ என்ன சொல்லியிருக்கான்? கோல்டும் கியூபும் நோவான்னு கேட்குறான். புரியுதா? கோல்டும் கியூபும் நோவா அப்படின்னு கேட்குறான். வருமா? அப்படி பாசிபிலிட்டி இருக்குதா? கோல்டும் கியூபும் நோ வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குதா? வருது பாருங்கள். எப்படி பாசிபிலிட்டின்னு பாருங்கள். சம் வாட்டர்ஸ் ஆர் ஐஸை நான் என்ன பண்ணுவேன்? இந்த ஐஸை என்ன பண்ணுவேன்னு பாருங்கள். இப்படி வளைச்சி போட்டால் என்ன வருதுங்க? இப்படி வளைச்சி போட்டால் நோ கோல்டு ஆர் கியூப் பாசிபிலிட்டி வருது. புரியுதா? நல்லா கவனிச்சிக்கோ. வருது, பாசிபிலிட்டி வந்துருச்சு. அப்போது ஏ கிடையாது, பி கிடையாது, சி கிடையாது. ஏன்னா லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோஸ் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் டி கியூப் கிரேட்டர் தென் வாட்டர். கிரேட்டர் தென்னா என்ன மீனிங்கு? சம் இஸ் நாட். கிரேட்டர் தென்னா சம் இஸ் நாட். அப்போ கியூப் எங்கே இருக்குது? கியூபு இந்த இடத்துல இருக்குது. வாட்டர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சம் கியூப் இஸ் வாட்டர், சம் கியூப் இஸ் நாட் வாட்டர். புரியுதுங்களா? சம் கியூப் இஸ் நாட் வாட்டர் வருமா? ஐஸில் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா? ஐஸில் கொஞ்சம், அது ஐஸில் கொஞ்சம் இருக்கிறது கியூபில் இல்லை. ஆனால் வாட்டர் ஐஸில் சம்மாக இருக்குது. ஆனால் இங்கே இருக்கிற சம்மு இங்கே வராது. எங்கே எப்போ வரும்? பாசிபிலிட்டியில் தான் வரும். இங்கே பாசிபிலிட்டி கொடுக்கல. அதனால் கியூப் இஸ் கிரேட்டர் தென் வாட்டர் அப்படிங்கிறது என்னதுங்க? என்னது? வராது. புரியுதா? சம் கியூப் இஸ் நாட் வாட்டருங்கிறது தவறு தான். அடுத்தது போகலாம். ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ இந்த இதை பொறுத்த வரைக்கும், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் நம்ம ஆன்சரே கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும். கியூப் லெஸ் தென் கொஸ்டின் மார்க்கு வாட்டர். லெஸ் தென்னா என்ன அர்த்தம்? நோ. நோ கியூப் இஸ் வாட்டர் பாசிபிலிட்டி. நோ கியூப் இஸ் வாட்டர் பாசிபிலிட்டி. எஸ், நோ கியூப் இஸ் வாட்டர் பாசிபிலிட்டி. ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இன்னும் சொல்லியிருக்கேன். கியூபுக்கு பாருங்கள். கியூப் இங்கே இருக்குது, சரியா? ஐஸு இங்கே இருக்குது. நோ கியூப் இஸ் வாட்டர் பாசிபிலிட்டி. ஆனால் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஐஸில் கொஞ்சம் தான் கியூபில் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் கேட்குறது ஐஸு கியூபில் பாசிபிலிட்டினா எஸ், நோங்கிறது பாசிபிலிட்டி வரும். எப்படின்னு கேட்குறீங்களா? கொஞ்சமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இருந்தாலும் சரி, வராமல் கூட போகிறதுக்கு சரிதான். அதனால் ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி ரைட்டான ஆன்சர். லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோஸ். ஸோ எப்படி கேட்டிருக்கான் பாருங்கள் எக்ஸாமில். ரொம்ப சிந்திக்க வைப்பான், சரியா? ஸோ கொஸ்டின் நம்பர் 40. இதில் இன்னொரு சம் உங்களுக்கு சால்வ் பண்ணி தரேன். எல்லாம் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோ, சரியா? நானே சால்வ் பண்ணேன்னா எனக்கு தான் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் எடுத்து சால்வ் பண்ணால் தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ். கொஸ்டின் நம்பர் 40 சால்வ் பண்ணி காமிக்கிறேன். லேஷஸ் பர்சன்டேஜ். லேஷஸ் பர்சன்டேஜ்னா என்ன மீனிங்கு? சம்முன்னு அர்த்தம். பாருங்கள், லேஷஸ் பர்சன்டேஜ்னா சம், ஐஸ். சம் லேஷஸ் ஆர் ஐஸ். லெஸ் தென்னு கொடுத்துருக்கான். லெஸ் தென் அர்த்தம் நோ. நோ ஐஸ் ஆர் ஸ்பெக்ட்ஸ். நோ ஐஸ் ஆர் ஸ்பெக்ட்ஸ். ஸ்டார் கொடுத்துருக்குறான் ஆல். ஸோ ஆல் ஸ்பெக்ட்ஸ் ஆர் லெட்ஸ். இதான் கிவன் டயக்ராம். ஓகேவா? இப்போ கன்க்ளூஷன் எது லாஜிக்கலி டஸ் நாட் ஃபாலோஸ் ஆகாதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி பார்த்துக்குங்க. ஸோ ஆப்ஷன் டி, பி வருது. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ எடுத்து பார்க்கலாமா? லென்ஸ் கிரேட்டர் தென் ஐஸ். கிரேட்டர் தென்னா என்ன அர்த்தம்? சம் இஸ் நாட்னு அர்த்தம். அப்போது
இங்கே பாருங்கள், வேறு ஒரு கலரில் போட்டு காமிக்கிறேன். லென்ஸ் எங்கே இருக்குது? லென்ஸ் இங்கே இருக்குது. லென்ஸ் கிரேட்டர் தென் என்ன மீனிங்கு? சம் இஸ் நாட். சம் லென்ஸ் இஸ் நாட். சம் லென்ஸ் இஸ் நாட். என்ன வருதுங்க? ஐஸ். கரெக்ட் தானே? ஸ்பெக்ஸு எல்லாமே ஐஸில் இல்லைன்னா லென்ஸில் ஸ்பெக்ஸு சம்மில் தான் இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ கரெக்டு தான். ஆப்ஷன் பிக்கு போகலாமா? லென்ஸு ஸ்டாரு ஸ்பெக்ஸ். ஸ்டார்னா என்ன மீனிங்? ஆல். ஆல் லென்ஸ் ஆர் ஸ்பெக்ஸா? வரவே வராது. ஏன்னா ஆல் ஸ்பெக்ஸ் ஆர் லென்ஸு, ஆல் லென்ஸ் ஆர் ஸ்பெக்ஸ் வராது. சம் லென்ஸ் ஆர் ஸ்பெக்ஸ் வேணால் வரும். இது தவறு. இப்போ கேட்டிருக்கிறது தவறானது எது தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். யூ கேன் ஆல்சோ செக்ஸ் இன் யுவர் ஹோம். சிடிஇ எல்லாமே ஃபாலோ ஆகும். கிளியர்? ஸோ எப்படி கேட்டிருக்கான்னு கொஞ்சம் கவனித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டைரக்ஷன் போகலாமா? கொஷின் நம்பர் 41 to 45 டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இது நான் வந்து ரீட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ என்ன கொடுத்துருப்பானாமா? இது மாதிரி சிம்பிள் கொடுத்துருப்பானாமா. ஸோ ஆஷ்னா ஆல், அட்டுனா சம், காப்பிரைட்னா நோ, டாலர்னா சம் இஸ் நாட். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஷினை நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன் பாரு. ஓகேவா? இப்போ டயக்ராம் போடணும். ஏ ஆஷ் பி. இப்போ என்ன மீனிங்கு? ஆஷ்னா என்ன அர்த்தம்? ஆல் அர்த்தம். ஆல் ஏ ஆர் பி. சரியா? காப்பிரைட்ஸ் அப்படிங்கிறது நோ. நோ பி இஸ் சி. அடுத்தது அட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அட்டுனா சம். சம் சி இஸ் டி. ஸோ போட்டாச்சு. கிளியர்? இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 2 அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு, 2 நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஸ்டேட் வரும்போது பாசிபிலிட்டி டயக்ராம் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டி அட்டு பி. அட்டுனா என்ன மீனிங்கு? சம்முன்னு அர்த்தம். ஸோ டி சம் டிஸ் ஆர் பி இருக்கா? சம் டிஸ் ஆர் பி இருக்குதா? ஸோ சம் டிஸ் ஆர் பிங்கிறது தவறு தான், வராது. வரல பாருங்கள். அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான். ஏ டாலர் பி. டாலர்னா சம் இஸ் நாட். ஏங்கிறது சம் ஏ இஸ் நாட் பி. சம் ஏ இஸ் நாட் பி சொல்லவே முடியாதப்பா. பாசிபிலிட்டி டயக்ராம்லேயும் சொல்ல முடியாது. எப்படி இருந்தாலும் ஆல் ஏஸ் ஆர் பி, சம் பி இஸ் இருக்குது. அதனால் இதுவும் வராது. ஓகேவா? சி போகலாம். டி அட்டு சி. அட்டுனா என்ன மீனிங்கு? சம்னு அர்த்தம். சம் டிஸ் ஆர் சி இருக்குது பாரு, இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். புரியுதா? காப்பிரைட் கொடுத்துருக்கான். டி காப்பிரைட் பி. காப்பிரைட்னா நோ. நோ டி இஸ் பி. நோ டி இஸ் பி சொல்ல முடியாதப்பா. நோ டி இஸ் பி சொல்ல முடியாத. ஏன்? பாசிபிலிட்டி டயக்ராமில் வந்துடும். ஸோ அதனால் தவறு. அப்போ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ ரிமைனிங் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக எடுத்து இதே மாதிரி தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டைரக்ஷன் மட்டும் ஐடியா கொடுத்துட்றேன், வீட்டில் உட்காந்து சால்வ் பண்ணிக்கங்க. இதுக்கும் லாஜிக்கலி ஃபாலோஸ் தான் கண்டுபிடிக்கணும். சரியா? 46 to 50 எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ரெசிப்ரோக்கில் கொடுத்துருக்கான். புரியுதா? கன்க்ளூஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் கேட்டு வச்சுருக்கான். அப்போது இத்தனை டைப்பு வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அல்லது 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கன்க்ளூஷன் கேட்டான். இப்போது கன்க்ளூஷன் கொடுத்து ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுருக்கான் இப்போ ரீசெண்டாக. இப்போ என்ன மீனிங்னா, ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம டயக்ராம் போடணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டயக்ராம் போடணும். டயக்ராம் போட்டு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகுதான்னு பார்த்துட்டு வரணும். அப்போ எவ்வளவு நேரம் வரும், எவ்வளவு நேரம் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொஷனுக்கு வந்து ஆப்ஷன் சி இந்த கன்க்ளூஷனுக்கு கரெக்டாக வருது, மற்றெல்லாம் வராதாமா. அது மட்டும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சு வைண்ட் அப் பண்ணுறேன் பாருங்கள். ஆல் ஏ இஸ் எஃப். ஆல் ஏ இஸ் எஃப். நோ எஃப் இஸ் சி. ஆல் பிஸ் ஆர் சி. சம் சிஸ் ஆர் டி. சம் சிஸ் ஆர் டி. ஆல் டிஸ் ஆர் இ. இதான் வந்து கிவன் டயக்ராம்.
ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சம் எஃப் இஸ் ஏ கரெக்டு. சம் எஃப் இஸ் ஏ கரெக்டு வந்துருக்கு பாருங்கள். ஆல் ஏஸ் ஆர் எஃப், சம் எஃப் இஸ் ஏங்கிறது கரெக்டு. நோ இ இஸ் சி, நோ இ இஸ் சி. சரியா? ஏன் நோ இ சி வந்திருக்குது அப்படின்னு பாரு. சம் சி இஸ் டி, நோ எஃப் இஸ் சி வந்திருக்குது. இதில் நோ இ இஸ் சி. எஸ், இங்கே இருக்கிறது பாருங்கள், எதுவுமே வந்து சிக்கு வராதாமா. ஸோ தட்ஸ் வை ஆப்ஷன் சி அது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. ஸோ நீங்களும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஸோ டவுட் இருந்தால் கேளுங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.